Vanakkam and welcome to vanakkam nanba YouTube channel. ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சிமெண்ட்ரிக்கல் ட்ராயிங். சிமெண்ட்ரிக்கல்னால் ஒரு பக்கம் வரைகிறது இன்னொரு பக்கம் வந்துட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் சிமெண்ட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் ஷேப்பை வச்சு நான் இதில் மொத்தம் 2 மெத்தட் நான் சொல்லி தர போகிறேன். இன்னொரு சிமெட்ரிக்கல் இருக்குது, பட் அது இந்த கிளாஸில் வராது. இந்த கிளாஸில் வந்துட்டு ஒரு சைடு லெஃப்ட் சைடு போகிறத ரைட் சைடு வர வைக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது சிமெட்ரிக்கல் ட்ராயிங்க்கு. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த ஹார்ட்டை வச்சு சொல்ல போகிறேன். செகண்ட் மெத்தடு கீழே இருக்கிற இந்த ஷேப்பை வச்சு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் ஷேப். இப்போ வந்துட்டு இந்த ஹார்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு நான் பாதி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? நான் இந்த பென் டூலை வச்சு எப்படி வரைகிறதுலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஒரு கிளிக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு கிளிக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு கிளிக். அப்புறம் இது வந்து கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும். இது வந்து நீங்கள் ஸ்ட்ரோக்கில் பார்க்கணுன்னா ஸ்ட்ரோக்காக வச்சுக்கலாம். ஃபில்லு தேவையில்லைன்னா ஃபில்லை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக். ஸோ நான் இப்போ வந்துட்டு இங்கேருந்து இப்படி வந்துட்டு அப்படியே இந்த ஷேப் வந்திருக்கேன். பாதி ஹார்ட் வந்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி முன்னே இருந்துச்சு இல்லை ஃபில் அந்த மாதிரி தான் தேவை. ஸோ அந்த மாதிரி தான் தேவைங்கிறதுனால Shift+X அழுத்திக்கிறேன். இதை வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்ணால் தான் வந்துட்டு இதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்ட முடியும். ஏன்னா நம்ம இப்போ பார்க்குறது சிமெட்ரிக்கல் ட்ராயிங். சரி, ஓகே. இப்போ நான் மூவ் டூலை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை வந்து ஆல்ட் அமைக்கி டூப்ளிகேட் எடுத்து கூட பண்ணலாம். இப்படி கூட டூப்ளிகேட் எடுத்து கூட பண்ணலாம். ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது ப்ராப்பரான ஒரு ஷேப் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ப்ராப்பர் ஷேப் இருக்காதுங்கிறதுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் டூல் இருக்குது பார்த்தீங்களா? ரொட்டேட்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஃப்ளெக்ட் டூல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. இதை நான் எங்கே கிளிக் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அது இங்கே கிளிக் பண்ணால் இங்கே வந்துருச்சா? ஸோ நான் இந்த இடத்துல இதுதானே சென்டர் பாயிண்ட்டு. நான் பாருங்கள் மேலேருந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு கைடு போட்டிருக்கேன். அதுதான் சென்டர் பாயிண்ட்டுங்கிறதுக்காக புரியறதுக்காக. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு புள்ளி வைக்கிறேன். இந்த இடத்துல இல்லைனா இங்கே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போதைக்கு இங்கே வச்சுக்கிறேன். ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை பிடிச்சி இழுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் அதோட சிமெட்ரிக்கல் ஷேப் எனக்கு வருது. எப்படி? ஆனால் எனக்கு வந்து அந்த டூப்ளிகேட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணணுன்னா கிளிக் பண்ணி இழுக்கும் போது ஆல்ட் அமைக்கணும். ஆல்ட் அமுக்குனா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு காப்பின்னு வருது பார்த்தீங்களா? ஆல்ட்டை எடுத்துட்டுனா ட்ராக் டு ரிஃப்ளெக்ட் செலெக்ஷன் வருது. இந்த இடத்துல பாருங்கள் ஆல்ட் அமுக்குனா காப்பின்னு வருது. அப்படியே நேரில் கரெக்டாக வைக்கணுன்னா ஷிஃப்ட் அமைக்கிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். அப்படியே கை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப்போட பாதி கிடைத்து விடும். இந்த இடத்துல லேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் லேயர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு செப்பரேட் லேயர் தான் இருக்கும். ஆனால் ஒரே செகண்டில் நீங்கள் அதோட மிரர் எடுத்தாச்சு. சப்போஸ் நீங்கள் இதை ஆல்டமிக்கு டூப்ளிகேட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதே நீங்கள் சிமெட்ரிக்கல் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேப்பு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. இதை வந்துட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த டூலை வச்சு இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஷேப்பாக மாறிடும். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு ஷேப்பாக மாறலை, ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாத் ஃபைண்டர்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதில் போயிட்டு சிமெட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஒரே ஷேப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரே ஷேப் ஆயிடுச்சு. எதனால் அதில் வந்து மெர்ஜ் ஆகலைன்னா நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது நடுவில், அதனால வந்துட்டு மெர்ஜ் ஆகலை. நீங்கள் கேப் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா மெர்ஜ் ஈஸி ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு மெத்தடை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மெத்தட் எப்படி சிமெட்ரிக்கல் பண்ணுறது. இது வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டு சிமெட்ரிக்கல். நம்ம இங்கே வரைய இந்தாண்டையும் வரையும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட். இந்த கிளாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிற மெத்தட் அதுதான். சரிங்களா? அதே மாதிரி மேலே வந்துட்டு இந்த சிமெட்ரிக்கல் யூஸ் பண்ணிங்கள இந்த ரிஃப்ளெக்ட் டூல் அதோட ஷார்ட்கட் அதை நான் சொல்லலை, மறந்துடாதீங்க. ஓகே. இப்போது இந்த இதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும்.
இதுக்கு வந்துட்டு வேறு ஒரு மெத்தடு நான் வச்சுருக்கேன். இந்த ஹார்ட் ஷேப் போட்டுருவோம், நியூவாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு டைமண்ட் ஷேப்பாக டைமண்டுன்னு போடுவோம், ஏதோ ஒன்று போட்டு விடுங்க. இப்போ வந்துட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, லைன் செக்மெண்ட்டு, இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். இந்த இடத்துல நம்ம பிரிக்க போகிறோன்னு சாஃப்ட்வேருக்கு தெரியணும், அதனால தான் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோடு இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஸ்ட்ரோக் இல்லை. ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரோக் கொடுப்போம். ஓகே ஓகே, ப்ளூ கலர் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இது எதுக்குன்னா சும்மா அதை சாஃப்ட்வேர் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதில் ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை சொல்கிறதுக்கு தான் லைன் போட்டிருக்கேன். ஸோ அந்த மெத்தடை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த லைனை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வேறு எங்கேயாவது செலெக்ஷன் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எங்கேயாவது செலக்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த குரூப்புக்குள்ளார லைன் இருக்கா, இந்த லைனுக்கு ஒரு குரூப் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், அதாவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லைனை தான் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இது பின்னாடிக்கிறது சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு பேக்ரவுண்டு இங்கே வச்சுருக்கேன் ரெஃபரன்ஸு. அது பார்த்துங்க, ஆஃப் பண்ணால் போயிடும். ஸோ நான் மேலே டைமண்ட்னு போட்டு ஒரு லைன் உள்ளே போட்டிருக்கேன். இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் செலெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த லைனை Ctrl+G அப்படின்னு கொடுத்தனா எனக்கு குரூப் ஆயிடுச்சு. இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, குரூப் ஆயிடுச்சு. இந்த குரூப்புக்குள்ளார இப்போ அந்த லைன் போயிடுச்சு. ஸோ இப்போ அது செலெக்ஷனில் தான் இருக்குது. இப்போ இந்த செலெக்ஷனில் தான் இருக்குது. நான் Ctrl+G கொடுத்து இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் குரூப் ஆக்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே எஃபெக்ட்ஸு போயிருங்க. எஃபெக்ட்ஸு போயிட்டு அதில் டிஸ்டார்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போன கிளாஸ் பார்த்தோம் அந்த டாப்பிக்கு. பட் இதில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்முங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம், அப்படியே மிரர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சிமெட்ரிக்கல் பண்ண போகிறோம். இப்போது இதில் என்னென்னா, இதில் நிறையா இருக்குது, இதில் நிறையா ஆப்ஷன் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுமே அப்படின்னு யோசிக்கோன்னா, இப்போ நம்ம இதில் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுனா அது எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேங்களா, கீழேருந்து மேலேன்னா அது ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்ம எதில் சிமெட்ரிக்கல் பண்ணுறோம், இங்கேருந்து பண்ணுறது இங்கே வரணும். ஸோ இந்தாண்டு இந்தாண்ட லெஃப்ட் டு ரைட், அப்போ எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ ரிஃப்ளெக்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து இந்த ரைட் சைடில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ண போகிறேன். அப்போ எனக்கு ரைட் சைடில் நான் என்ன ட்ரா பண்ணுறேனோ அது வரணும். சப்போஸ் நான் ரைட் சைடில் ட்ரா பண்ணுறேன், எனக்கு லெஃப்ட் சைடில் வரணும்னா லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சைடை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த சைடு வந்துட்டு டூப்ளிகேட் க்ரியேட் ஆகும். நான் வந்துட்டு ரைட் சைடு வச்சுக்கிறேன். ஸோ நான் ஏன்னா லெஃப்ட் சைடில் நான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ ப்ரீவியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அப்போ தான் வரையும் போது எனக்கு வந்துட்டு வரும். இது வந்துட்டு மூவ் ஆகுறது அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கோனா. அதே மாதிரி காப்பி, இதை வந்து 1 கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், அந்த லைன் வந்துட்டு அந்த காப்பி எடுத்துக்குது. அதாவது இது வந்து ஒரு டூப்ளிகேட் டம்மி கிரியேட் பண்ணுறோம். இதை நம்ம இப்போ மறைச்சிருவோம், நம்ம வரைய போகிறது வேறு. இங்கே பாருங்கள், காப்பி 1, இந்தாண்ட வரைகிறத ஒரே ஒரு காப்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டில் இந்த ரிஃப்ளெக்ட் எக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம், இதில் ரைட் சைடு செலக்ட் பண்ணியிருக்கோம், காப்பி 1, அப்புறம் ப்ரீவியூ, அவ்வளோதான். இப்போ ஓகே கொடுத்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற லைன் பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வரைஞ்சா வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி செலெக்ஷனில் போயிட்டு இந்த லைனை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஐசோலேட் ஆயிரும், மற்றதெல்லாம் மறைஞ்சிரும் மேலெல்லாம். இப்போ நம்ம இது ஐசோலேட்டுக்கு வந்துட்டோம். இதுவும் மறந்துடாதீங்க, இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். எனக்கு கண்டினியூவாக பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு. இப்போ இந்த லைனை நான் ஆஃப் பண்ணிடுறேன், எனக்கு இது தேவையில்லை. இப்போ நான் இந்த சைடு நான் என்ன வரைஞ்சாலும் இந்த சைடு வரும் பாருங்கள். நான் வந்து பென்சில் டூலை வச்சு வரைஞ்சி காட்டுறேன். வணக்கம் நண்பா, எப்படி இது அப்படியே தலைகளை காட்டுது பார்த்தீங்களா, வணக்கம் நண்பான்னு போட்டது. டோய் எப்படி இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை நான் வரைகிறேன். அங்கே பாருங்கள், அந்தாண்டையும் வரையுது. இது வந்துட்டு கண்ட்ரோல் அமைக்கி கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, அது மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கு அப்படியே மேலே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்தனா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிரும்.
ஸோ இது பார்த்திங்கன்னா ஏன் இது இவ்வளோ கேப் கொடுத்துருக்குது அப்படின்னா அந்த லைன் ஆன் பண்ணி பாருங்கள், அந்த நடுவில் வந்துட்டு கேப் அதிகமாக போயிடுச்சு. இந்த லைனை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதோட இதை கம்மி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது ஜாயிண்ட் ஆகிக்கும். ஸோ இதை நீங்கள் 0ல் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை தான் அது. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக மிரர் வந்துட்டு கரெக்டாக ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ அந்த லைனை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒன்று இது இருக்குது பிரச்சனை. இப்போ நான் இந்த பக்கம் செலக்ட் பண்ணால் எனக்கு பாருங்கள் செலக்ட் ஆக மாட்டேங்குது. அதே நான் இந்த பக்கம் செலக்ட் பண்ணால் எனக்கு செலக்ட் ஆகுது. ஏன்னா இந்தாண்ட எதுவுமே கிடையாது, இது ஒரு இமேஜினேஷன். அப்போ எப்படி எனக்கு ஷேப் கிடைக்கும்? இப்போ இது நவுத்தினா கூட அங்கே பாருங்கள், அங்கே நவுறுது, மிரர் ஆகுது. பார்த்தீங்களா பேக் வந்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஷேப் வேணுமே, நான் என்ன பண்ணுறது? இப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் நான் எப்படி பண்ணுறது? இது வந்துட்டு ஒரு யூசேஜ் இருக்குது. என்ன யூசேஜ் இருக்குன்னா, சப்போஸ் இதில் நான் ஷேப் மாற்றுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கண்ட்ரோல், இந்த இடத்துல டைரக்ட் செலெக்ஷனை வச்சு இந்த மாதிரி நான் டைரக்ட் செலெக்ஷனை வச்சு செலக்ட் பண்ணிட்டு டைரக்ட் செலெக்ஷனில் இப்படி நான் மேலே எழுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி? ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணால் அங்கேயே அட்ஜஸ்ட் ஆகுது. அந்த பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இந்த பெனிஃபிட் எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஷேப் வேணும். ஸோ இது செலக்ட் ஆக மாட்டேங்குது, எனக்கு இது ப்ராப்ளமாகவே இருக்குது. எனக்கு இதுவும் வேணும், இதுவும் வேணும், எனக்கு ஒரே ஷேப்பாக வேணும் அப்படின்னா முதல்ல உங்கள் கீபோர்டில் எஸ்கேப் அழுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஐசோலேட்டில் இருக்கீங்க. உங்கள் கீபோர்டில் எஸ்கேப் பட்டன் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் போயிருங்க. ஆப்ஜெக்ட் போனுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு எஸ்கேப் அழுத்தாமல் ஆப்ஜெக்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் காட்டாது, வெறும் எக்ஸ்பேண்ட் தான் காட்டும். ஸோ உங்கள் கீபோர்டில் எஸ்கேப் பட்டன் அமைக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் காட்டும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே பாருங்கள் 2 ஷேப்பும் கிடச்சிருச்சு. ஆனால் இது வந்து செப்பரேட் ஷேப் தான். ஆனால் இது நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், குரூப்புக்குள்ளார இங்கே ஒரு ஷேப்பு. எனக்கு இப்போ ரைட் சைடும் ஷேப்பாக மாறிடுச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் கொடுத்ததுனால எனக்கு இந்த ஷேப் 2ம் கிடச்சிருச்சு. கிடைச்சது மட்டும் பத்தாது, எனக்கு இது ஒரே ஷேப்பாக மாறணும். செலக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய வழக்கம் போல் ஷேப் பில்டரை வச்சு இப்படி நவுத்தி விட்டோம்னா இங்கே பார்த்தீங்களா ஒரே ஷேப்பாக மாறிடுச்சு. அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் விண்டோஸில் வந்துட்டு பாத் ஃபைண்டரை கிளிக் பண்ணி மெர்ஜை கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுன்னா கலர் வேணுன்னா மாற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலரில் மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த 2 மெத்தடை வச்சு சிமெண்ட்ரிக்கல் ட்ராயிங் எப்படிலாம் பண்ணலாங்கிறது. இன்னொரு சிமெண்ட்ரிக்கல் மெத்தட் இருக்குது, பட் ஆனால் அது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும். அது நெக்ஸ்ட் கிளாஸில் செப்பரேட்டாக உங்களுக்கு டீச் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பாருங்கள், அற்புதமான செயல்கள் இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஹார்ட் மாதிரியே ஒரு லைக்கை கொடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.